அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஆனந்தன் என்றவன் தன் மனைவி 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வரான். அந்த ஊர்ல வறுமையும், வேலைவாய்ப்பும் இல்லாதனால ரொம்ப மிகவும் கஷ்டத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த நிலையில இப்போ ஒரு சில கிராமங்கள் தள்ளி ஒரு ஊர்ல வேலைவாய்ப்பு இருக்கின்றத அவங்க நண்பர் மூலமா கேள்விப்பட்டுட்டு அங்க போறான். போறதுல ஒரு பெரும் செல்வந்தர் அவர் வீட்டுக்கு வீட்டு பணிப்பெண் வேலைக்கு ஆள் வேணும் சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்காரு. ஸோ மனைவிய எடுத்துட்டு போயிட்டு அந்த பணிப்பெண் வேலைக்கு அங்க சேர்த்து வைக்கிறான். இவன பக்கத்திலேயே அதே ஊர் கிராமத்துல இருக்கிற ஒரு கடையில கணக்கு எழுதும் வேலைக்கு போயிடுறான். அ இந்த இப்படியே அவங்களுடைய ஜீவனம் ஓடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த செல்வந்தனோட வீட்ல அவருடைய மகளுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு ஊரையே அழைத்து பெரும் லெவல்ல பெரும் விமர்சனையா அந்த கல்யாணத்த நடத்துற சூழ்நிலையில இருக்குது. அ இவ ஆனா அந்த கல்யாணத்துக்கு இவன அவரு அழைப்பிதழே குடுக்கல. ஸோ இப்ப இவன் என்ன பண்ணான், நம்ம மனைவி குழந்தைகளாவது போய் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கான். அ கல்யாணத்த அன்று கல்யாணத்த முடிச்சுட்டு வீட்டுக்கு மனைவி வரா. கல்யாணத்த பத்தி பெருமையா சொல்றா. சிறப்பா நடந்தது. நல்ல உணவு, நல்ல பெரும் பெரும் செல்வந்தர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றா. அ அந்த சமயத்துல ஆனா இவனுக்கு ஒரு யோசனை தோன்றுது. இவன் என்ன சொல்றான்னா, நாளைக்கு நீ ப வேலைக்கு போகும்போது, அந்த இடத்துல நான் சொல்ற விஷயத்த சொல்லு. என்ன அப்படின்னு கேட்கிறா. என் கணவன் ஒரு சிறந்த ஜோதிடரு. அவருக்கு ஞானதிஷ்டின் மூலமாக பலன்கள்லாம் சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லு அப்படின்னு. உனக்கு தான் எதுவுமே தெரியாது. எப்படியா அது சொல்லுவ? அப்படின்னா, இது ஒரு சாமர்த்தியமான செயலு. நீ போய் சொல்லு அப்படின்றான். சரி அங்க ஒரு வேலைக்கு மறுநாள் போகும்போது பார்த்தா, ஒரே கலவரமா இருக்கு. என்னன்னு பார்த்தா, கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளை ஏறி குதிரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்வந்தரு மத்தவங்கலாம் பதட்டமா தேடிக்கிட்டே இருக்கும்போது, கேட்கிறேன் என்னன்னமா இந்த மாரி விஷயம் தெரிஞ்ச உடனே, என் கணவர் ஒரு சிறந்த ஜோதிடர். நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா ஞான திருஷ்டி மூலமா எத கண்டுபிடிப்பாருன்னு சொன்ன உடனே, செல்வந்தன் உடனே அலறி அடிச்சுக்கிட்டு உறவினர்களோட ஆனந்தன போய் பார்க்குறான். ஆனந்தன போய் பார்க்க போம்போது, ஆனந்தன் அ இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கரும்பலகைல ஏதோ எழுதுற மாரி சும்மா ஒரு ஜோக் பண்ணி, அ ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டு, செல்வந்தன் கிட்ட உங்க குதிரை இந்த கிராமத்துக்கு வெளியில இருக்க பாழடைஞ்ச இடத்துல திருடர்கள் கட்டி வச்சிருக்காங்க. நீங்க உடனே போனா அத ரெக்கவர் பண்ணிடலாம். அத எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றான். செல்வந்தனும் அடியாட்கள்லாம் கூட்டிட்டு நேரா போனா, அங்க குதிரை கட்டி வைக்கப்படுது. ஸோ எடுத்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமா அந்த ஆனந்தனுக்கு நெறைய கிஃப்ட்டு, அவருக்கு பணம்லாம் குடுத்து ரொம்ப சந்தோஷமாயி அவரோட புகழ ஊர் ஃபுல்லா சொல்லி, சிறந்த ஜோசியர்ன்னு பரப்பி விட்டுர்றான். ஆனா அவருக்கு தெரியாது முன்னாடி நாள் நைட்டு தான் ஆனந்தன் அந்த குதிரைய திருடின்னு போய் அந்த பாழடைஞ்ச பங்களால கட்டினாருன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஜோதிடருடைய சாமர்த்தியம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாழ்த்துக்கள்.